குட் ஆஃப்டர்நூன். மண்டே லஞ்ச் லெமன் ரைஸ் பாருங்க. முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்ட லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், முட்டை, அப்பேலம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பளம் சாப்பிடுறோம். அப்பளம் சாப்பிட்றது எவ்வளோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தமிழ் சங்கத்துக்கு போனோம் இல்லைங்க, அங்க எல்லாருமே சார் இங்க அப்பளம் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும் சார், பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் அப்பளம் சொல்ல பிடிக்காதவங்களும் இருக்காங்க, திட்டவனே சாப்பிட்ற கதையை விடுறா அப்படின்றவங்களும் இருக்காங்க. உள்ள இந்த மாதிரி செய்யும்போது ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க, எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது. முந்திரி எல்லாம் வந்து சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம், இதில் தொட்டு சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் சாம்பார், சிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அருமை அருமை செம்ம டேஸ்ட்டு. மாற்றம் வந்துருச்சு. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களா, நீங்கள் தான் சம்பாதிக்கணும், நீங்கள் தான் உங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், நீங்களாம் கொடுத்ததுக்கு வாங்கணும், எல்லாம் நீங்கள் தான் செய்யணும். எல்லாரும் வருவாங்க உலகம் ஃபுல்லாகவே, இங்கே மட்டும் தான் எல்லா ஊர்லேயும் அப்படிதான். அதே ஃப்ரீ வேணாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சொல்லணும்னா நம்பாதீங்க, எல்லாரும் ஃப்ரீ வாங்குவோம். ஏதோ ஒரு விதத்தில் நானும் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஃப்ரீயா வாங்குவோம். டாக்ஸ் கிரெடிட்டோ, சைல்ட் கேர் கிரெடிட்டோ, டோர் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எல்லா யூரோப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட்டா குழந்தை இருந்தால் கூட குழந்தை சைல்ட் கிரெடிட் கிடைக்கும், டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால உலகம் ஃபுல்லாவே ஃப்ரீ இருக்கு. அதை வச்சு எலெக்ஷனே வைப்பாங்க. அதனால அதெல்லாம் வாங்கிட்டு உங்க வேலையை பார்க்க போங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, இனியும் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கு பின்னாடி. அது இன்ஸ்டாகிராம், யூடியூபர் பார்க்குறாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வச்சு நீங்க நம்பாதீங்க. அவங்க உங்களுக்கு லைக்கு ஷேருக்காக ஆசைப்படுவாங்க. நான் எப்படி பண்றேன், நானும் அயோக்கியம் தான், உங்களோட பார்வையில் நானும் அயோக்கியம் தான். பட் நான் வந்து இதை மாதிரி சொல்லணுன்றதுக்காக நான் இருக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா சாப்பிடுங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்குங்க, அதுதான் முக்கியம். நல்லா இருங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட கடமையை நீங்க செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல மேல வருவீங்க. சமூகம் தேவை. எதுக்காக சொன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இனிமே பட்டு அது பின்னாடி போகாதீங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, செலக்ட் பண்ணியாச்சு, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நம்ம சிஸ்டத்துக்குள்ள வந்து அவங்க நம்மள சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்க மேல மட்டும் போங்க. ரொம்ப நாள் கர்மா மாற்றம் வந்திருக்கு, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு ஹாப்பி டேஸ், ஹாப்பி லைஃப். தேங்க்யூ கண்டமா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ டா. தேங்க்யூ. காட் பிளஸ்.